பார்க்க எல்லாருக்கும் என்ன தெரியும், அவங்க ரொம்ப அழகா இருக்க மாரி தெரியும். கொஞ்சம் புசு புசுன்னு வராங்கன்னு. அங்க அவங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஆரம்பாகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன அப்டின்னா, அது சேச்சுரேஷன் லெவல் போச்சு அப்டின்னு வச்சுக்கோங்களேன், உடல் இளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பதான் வந்து என்னன்னா, வெயிட் லாஸ் இருக்கும். ஆக்சுவலா டைப் 2ல வெயிட் லாஸ் அதாவது ஆரோக்கியமான முறையில வெயிட் லாஸும் பண்ணி, நம்ம பிளட் சுகர் லெவலும் குறைஞ்சதுன்னா, அது நார்மலான ஒரு விஷயம். டைப் 1 டயபெட்டிஸ்ல வெயிட் லாஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து இன்சுலின். ஸோ அந்த இத இது பண்றதுக்கு. இது இல்லாம நம்ம பல தடவ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைப் 1.5 2 தான். இந்த டைப் 1.5ல வந்து பார்த்தீங்கன்னா, பாலியோ டயட், லோ கார்ப் டயட் அதுலயும் என்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ, அந்த மாரி பார்த்து எடுக்கும் பொழுது, என்ன ஆகும் அப்டின்னா, வெயிட் லாஸ் ஆவாங்க. பட் எமாசியேஷன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெலிந்து அந்த மாரி ஆவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஆக மாட்டாங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வந்து அவங்க கரெக்ட்டான ஒரு பொசிஷனுக்கு வந்தோனே, அந்த வெயிட் வந்து மெயின்டெயின் ஆகும். பட் அந்த அந்த வெயிட் லாஸ்க்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணுமானா, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் வெந்தயம் வந்து ஒரு நல்ல மருந்து தான்.